ஜீ தமிழ் சரிகமப்பா சீசன் 5ல் நம்ம திவினேஷ் வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பீங்க, திவினேஷ் அடுத்த சீசனில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க. அப்படி இல்லைனா அவர் எதனா யூடியூப் சேனலில் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி சீசன் 5யோட ஃபஸ்ட்டு ப்ரோமோலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, யார் எவ்வளோ பாடினாலும் நம்ம திவினேஷ் மாதிரி வராது அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நீ இல்லாமல் எங்களால் இருக்க முடியல, உன் பாட்டு கேட்காம எங்களால் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸு, உன்னை மிஸ் பண்ணுறோண்டா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி சீசன் 5 ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவினேஷ் வந்திருக்காங்க. திவினேஷ் வந்து இந்த சீசனில் பாட போகிறாங்களா என்னன்றது கரெக்டாக தெரியல. பட் ஆனால் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருந்து ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வரை உறவு அந்த பாடல் பாடியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக பாடியிருந்தாங்க தான் சொல்லணும். பிளைண்ட் மூமெண்ட்ஸில் தான் வந்து பாடியிருந்தாங்க. அந்த பாட்டை கேட்டதுமே ஸ்வேதா மேம் ஃபஸ்ட்டு அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம திவினேஷ் வாய்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்தாங்க. பார்த்ததுமே ஏஞ்சி நின்றுட்டாங்க. திவினேஷ் வந்து பாடினது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சூப்பரான பாட்டு, வீடு வரை உறவு அந்த பாட்டு தான் பாடியிருந்தார். ரொம்பவே சூப்பராக பாடியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்ம சீனி சார்லாம் வந்து கண் கலங்கிட்டாங்க, நம்ம ஸ்வேதா மேமும் வந்து கண் கலங்கிட்டாங்க. நம்ம டிஆர் சார்லாம் வந்து ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தார் தான் சொல்லணும். பாடி முடித்த உடனே வந்து ஸ்டேஜில் வந்து ஸ்வேதா மேம் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, உங்களெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் நாங்கள், அந்த யோகஸ் டிக்கெட்டெல்லாம் சொல்லி வை, உங்களை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறோம், அகத்தியை மிஸ் பண்ணுறோம், உன்னை மிஸ் பண்ணுறோம், எல்லாருமே சீசன் 4ஓட கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கண் கலங்கிட்டே சொன்னாங்க. நம்ம சீனி சார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பேர் கண்டஸ்டன்ட் எல்லாருமே நல்லா பாடினாங்க, ரொம்பவே சூப்பராக பாடினாங்க. இருந்தாலும் இவன் பாடும்போது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா அவங்க 2 பேர் வந்து ரொம்பவே கண் கலங்கிட்டாங்க. என்ன தான் எவ்வளோ பேர் பாடினாலும் அந்த ஹார்ட் டச் பண்ணுறது வந்து நம்ம திவினேஷாக தான் இருப்பாங்க. திவினேஷோட பாட்டு வந்து இந்த ப்ரோமோ விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், நீ வந்தது தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, நீ இப்படியே பாடு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய கமெண்ட்ஸை திறந்தாலே வந்து செம்ம கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ரொம்பவே வந்து திவினேஷ் இதே மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் வந்து பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத நிறைய கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஆர் சார் என்ன சொன்னாங்க பார்த்திங்கன்னா, இந்த வயசில் இப்படி ஒரு திறமை வந்து ரொம்பவே அதிசயம், இந்த வயசில் இப்படி ஒரு திறமைலாம் வந்தது வந்து சாதாரண குழந்தை கிடையாது, நீ வந்து தெய்வ குழந்தை, அது மட்டும் இல்லாமல் நீ சிறுவன் இல்லை 1000ல் ஒருவன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து அவருக்கு வந்து பெயர்லாம் வச்சு ரொம்பவே பாராட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் பிரகாஷ் சார் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் உங்களோட பெரிய ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு திவினேஷை பார்த்து சொல்கிறாங்க. திவினேஷ்கிட்ட எனக்காக நீங்கள் அந்த மயக்கமாக கலக்கமாக பாட்டு பாடுங்க, நான் அதில் உங்களோட பிக் ஃபேனு அந்த பாட்டு பாடினதில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திவினேஷும் வந்து அந்த பாடல் பாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச எதனா ஒரு பாட்டு மறுபடியும் இன்னொரு பாட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, கண் போன போக்கிலே வந்து நல்லா பாடுவான் அப்படின்ற மாதிரி சீனி சார் சொல்லி பாடுறாங்க. இந்த மாதிரி மறுபடியும் அவரோட குரல் கேட்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு மனசுக்கு இதமாக இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. மக்கள் எல்லாரும் வந்து திவினேஷ் பாடினதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து இருந்தது. அதே மாதிரி நம்ம விஜய் பிரகாஷ் சாரும் வந்து திவினேஷ் கிட்ட சொல்கிறாங்க, சீசன் 4 எப்படி உங்களால் நல்ல ஒரு இது வந்துச்சோ அதே மாதிரி சீசன் 5க்கும் வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து சீட்டிங் தான், இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவருக்கு வந்து மெடல் போடுறாங்க, நம்ம எப்படி செலெக்ஷன் ரவுண்டுக்கு மெடல் போடுறாங்களோ அந்த மாதிரி திவினேஷ்க்கும் போட்டிருக்காங்க. பட் ஆனால் அவர் வாரம் வாரம் வந்து பாடுவாங்களான்றது கரெக்டாக தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.